எக்தா நகர் பஸ்ஸில் போகும்போது பார்க்குற வியூ தாங்க இது. ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி சென்டர் பாயிண்ட்டில் கொண்டு வந்து பஸ் விட்டுடுவாங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு பஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும் பொழுது எக்தா ரிவர் க்ரூஸ் போகிற ரூட்டு தான் இது. இந்த நர்மதா ரிவரை ஒட்டியே தான் பஸ்ஸு போகும். பார்க்க வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகுது இல்லையா, ஏன்னா இது வந்து டேமு. ஸோ வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆகியிருந்தால் கொஞ்சம் பாசி பிடிச்சி ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான செட்டப்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. வாட்டரும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ 2 பக்கம் மலை பார்க்குறீங்க இல்லையா, ஒரு சைடு வந்து விந்தியா ரேஞ்சு, இன்னொரு சைடு வந்து சத்புரா ரேஞ்சு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நர்மதா ரிவர் ரன் ஆகுதுங்க. அங்கே தான் இந்த டேம் கட்டியிருக்காங்க. பஸ்ஸு எல்லாமே பஸ்ஸு தான். ஸோ நம்ம எந்த இடத்துல இறங்கணுமோ நம்ம டிரைவர்கிட்ட சொன்னால் அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. அதே சமயம் ரேண்டமாக நீங்கள் ஏறினா கூட வர பஸ்ஸை நீங்கள் கை போட்டால் உங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ஸோ உள்ளே வந்து நீங்கள் எந்த இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு இந்த பஸ்ஸு தான் ஒன்லி ஒன் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் நடந்து போனால் அந்த டிஸ்டன்ஸ் கவரேஜ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இந்த நர்மதா ரிவர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த உள்ளே இருக்க செக்ஷன் கிராஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ லாங்காக போயிட்டுருக்கோம். அதே சமயம் அந்த விட்த் ஆஃப் த ரிவரை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. இந்தியாவில் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் முக்கியமான ரிவர் வந்து இந்த நர்மதா ரிவர். இது வந்து மெயினாக வந்து மத்திய பிரதேஷில் உருவாகி குஜராத்தில் எண்ட் ஆகுது. இந்த 2 ஸ்டேட் தவிர இதோட கெனால் ராஜஸ்தான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது வேர்ல்டே லாங்கஸ்ட் கெனால் வந்து மேன்மேடு. ஸோ அந்த கெனால்னால் ராஜஸ்தானில் இருக்கிற சில பகுதிகளும் பெனிஃபிட் ஆகுது. அந்த கெனால்லாம் வந்து இந்த டேமில் இருந்து தான் பைபாஸ் ஆகி போகுது. இந்த பஸ் ரூட்டில் நாம் வந்து அந்த நர்மதா ரிவரில் ஒட்டியே போகிற ரூட்டில் இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா ஒன் டே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மட்டும் பார்க்கணுன்னா ஓகே. ஆனால் அங்கே வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. நிறைய இடத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக 2 நாள் தேவைப்படும். இங்கேருந்து பவர் எடுக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே இந்த பைலன் மூலியமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த பைலன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஏன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னா இது ஒரு கரையில் இருக்குது, மறுக்கரையில் இன்னொரு பைலன் இருக்குது. ஸோ இந்த பைலன் இங்கேருந்து அங்கே ஒயர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும் பொழுது நடுவில் வந்து சேக் ஆகும். அதாவது ஒயர் வந்து கீழே வந்துட்டு போகும். ஸோ அது வந்து கிரவுண்ட்லேருந்து மினிமம் பொசிஷன் வர்றதுக்காக அது எலிவேட் பண்ணியிருக்காங்க இந்த ஹைட்டுக்கு. மெயினாக வந்து இங்கே சம்மரில் வந்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ பிப்ரவரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.